ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் டெக் தமிழ் ஆட்டோமேஷன். சாரி மக்களே, ஒரு ஒர்க் பிஸியில் மாட்டிக்கிட்டதுனால லாஸ்ட் ஃபியூ டேஸாக கொஞ்சம் நம்ம எந்த வீடியோஸுமே போடலை. ஸோ திரும்ப இதுக்கு மேலே ஒவ்வொரு வீடியோஸும் நம்ம அப்லோட் பண்ணலாம். ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு அப்டேட் இருக்கும், ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸாக நீங்கள் செக் பண்ணுங்கள் வீடியோஸை. ஸோ ப்ளேலிஸ்ட்டும் செக் பண்ணி பாருங்கள். புதுசாக இந்த சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம ப்ளேலிஸ்ட் ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். மிட்சுபிஷியோட ப்ளேலிஸ்ட் எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பிஎல்சி ஹெச்எம்எஸ். ஸோ இதுக்கு மேலே அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு விஎஃப்டி சென்டர் சர்வர்ஸ் பற்றியும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஆவரேஜ் அண்ட் அதுக்கு மேலே என்னென்ன இருக்கோ அப்படின்ட்டு டெப்த்தாகவும் நம்ம செக் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டார் டெல்டா ப்ரோக்ராம் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஒயரிங்கில் ஸ்டார் டெல்டா கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர். ஸோ என்னென்னா, உங்களுக்கு ஒரு மோட்டார் வந்து ஸ்டார் டெல்டா கனெக்ஷன்ஸில் எப்படி ஒயரிங் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். ஸோ அதை எப்படி ப்ரோக்ராமில் நம்ம பண்ணுறது, அது எப்படி அது வந்து ரியாக்ட் ஆகும், அதாவது எந்த அவுட்புட்டை வச்சு நீங்கள் அந்த மோட்டார் வந்து ஆன் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக செக் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ பிஎல்சிலையும் நம்ம ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு பேரலாக நம்ம ஹெச்எம்ஐலையும் ஒரு டிசைன் வந்து ஸ்டார் டெல்டாவுக்கு ஒரு ஆன் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு நம்ம பேரலாக செக் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பிஎல்சி சைடு லாஜிக் வந்து நம்ம போடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஆன் புஷ் பட்டன், ஆஃப் புஷ் பட்டன் 2 எடுத்திருக்கேன், ஓகேங்களா? ஸோ அதாவது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு மோட்டார் வந்து ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் ஒரு புஷ் பட்டன்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன், ஓகேங்களா? ஸோ அதில் ஆன் புஷ் பட்டனுக்கு வந்து நான் X0 அப்படின்ட்டு ஒரு அட்ரஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ X0 எடுத்துக்கிறேன், கமெண்ட் வந்து ஆன் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ X0வில் ஸ்டார்ட் பிபி அப்படின்னு கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்னா, இந்த X0 வந்து நான் ரைசிங்கில் போட்டுக்கிறேன், ஓகேங்களா? NOவோட ப்ளஸ் ரைசிங், ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ ரைசிங் NO கான்டாக்டில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ஆன் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஸ்டார் கனெக்ஷன் ஆன் ஆகணும், ஓகேங்களா? ஸோ நம்ம எப்போ ஒரு க்ரீன் புஷ் பட்டன், அதாவது ஆன் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த டைமில் நமக்கு மோட்டார் வந்து ஆன் ஆகணும், அதாவது ஸ்டார் கனெக்ஷனில் நமக்கு ரன் ஆகணும், ஓகேங்களா? ஸோ அதுக்காக நமக்கு Y0ங்கிறது தான் ஸ்டார் கனெக்ஷனுக்கான அவுட்புட், ஓகேங்களா? இப்போ Y0வை ஸ்டார் கனெக்ஷன் ஸ்டார்னு எடுத்துக்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ரைசிங்கில் நம்ம இன்புட் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இது வந்து ஆன்லேயே இருக்காது கண்டினியூஸாக, அதுக்காக நம்ம லேச்சிங் வந்து யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? Y0வை லேச்சிங்காக யூஸ் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு Y0 ஆன் ஆகிடுச்சு அப்படின்னா, ஒன்ஸ் ஃபஸ்ட் ட்ரிகரில் ஆன் ஆகிடுச்சுனாலே நமக்கு லேட்ச் ஆகி கண்டினியூஸாக ஆன்லேயே இருக்கும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த Y0வை ஒரு NO கான்டாக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா? ஸோ அவுட்புட் வந்து இன்புட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு சிலருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஸோ இன்புட் அட்ரஸஸ் தான் உங்களால் அவுட்புட்டாக நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, ஓகேங்களா? மற்றபடி நீங்கள் அவுட்புட் அட்ரஸஸை வந்து நீங்கள் இன்புட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். லைக் இதே போல் நீங்கள் Y0வை NONC இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். அதே X0 X1 இந்த மாதிரி இன்புட் அட்ரஸஸ் வந்து அவுட்புட்டாக, அதாவது காயிலாக நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இந்த Y0 யூஸ் பண்ணியிருக்க மாதிரி உங்களால் காயிலாக யூஸ் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே உங்களுக்கு பேசிக்ஸ் ரூல்ஸ். பிஎல்சி ப்ரோக்ராம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பேசிக் ரூல்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, Y0 ஆன் ஆன உடனே ஒரு குறிப்பிட்ட டைமிங் கொடுத்து அதுக்கப்புறமேட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ ஒரு 7 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறோம், ஓகேங்களா? ஸோ ஆன் புஷ் பட்டன் ஆன் பண்ண பிறகு ஸ்டார் மோட்டார் ரன் ஆகணும், ஸ்டார் கனெக்ஷனில் ரன் ஆகிட்டு இருக்கும் நமக்கு. ஸோ 7 செகண்ட்ஸ்க்கு கழிச்சு அதுக்கப்புறமேட்டு நமக்கு என்ன ஆகணும், ஸ்டார் வந்து ஆஃப் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டு நமக்கு டெல்டா கனெக்ஷனில் நமக்கு ஆன் ஆகணும் மோட்டார், ஓகேங்களா? ஸோ அதுக்காக நம்ம இப்போ ஒரு டைமர் யூஸ் பண்ணுறோம். T0ங்கிற டைமர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். டைமிங் வந்து 7 செகண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ நான் K70 அப்படின்ட்டு நான் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? டைமர், ஓகேங்களா? T0க்கு நான் டைமர்னு கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகணும் அப்படின்னா, டைமர் ஆன் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் நமக்கு அடுத்தது டெல்டா வந்து ஆன் ஆகணும், அதே போல் ஸ்டார் வந்து நமக்கு ஆஃப் ஆகணும், கரெக்டுங்களா? ஸோ T0வை NOவில் எடுத்துக்கிறேன், இன்புட்டாக எடுத்துக்கிறேன். இதை வச்சு நான் Y1ங்கிற அவுட்புட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் நமக்கு டெல்டா, ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுவும் அதே போல் நம்ம லேச்சிங் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா? லேச்சிங்க்கான ஷார்ட்கட் வந்து Shift F5. ஸோ இந்த சிம்பிள் இருக்குது இல்லைங்களா? ஸோ இதுதான் லேச்சிங்க்கான சிம்பிள். ஸோ இதுக்கு ஷார்ட்கட் வந்து Shift + F5, ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம இதை லேட்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து
இது ஆன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஸ்டார் கனெக்ஷனையும் ஆஃப் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக நம்ம T0வை என்சியில் இங்கே போட்டுக்கிறோம். ஸ்டாரோட அவுட்புட்டில் நம்ம என்சியில் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டைமர் ஆன் ஆன உடனே நமக்கு ஸ்டார் கனெக்ஷன் வந்து நமக்கு ஆஃப் ஆயிரும். டெல்டா கனெக்ஷன் வந்து நமக்கு ஆன் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ டெல்டா வந்து எப்போ ஆஃப் ஆகும் அப்படின்ட்டு ஒரு கொஷின் வரும். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம ஆஃப் புஷ் பட்டனை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது X1ங்கிற ஒரு ஆஃப் புஷ் பட்டனை நம்ம வந்து எங்கே என்சியில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸ்டாப் பிபி அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது புஷ் பட்டன் தான் ஸ்டாப் பிபி அப்படின்ட்டு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் டெல்டா கனெக்ஷன் வந்து இவ்வளோ தான். ஸோ என்ன ஆகும்னா உங்களுக்கு X0ங்கிற ஸ்டார்ட் புஷ் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்த உடனே உங்களுக்கு ஸ்டார் கனெக்ஷன் ஆன் ஆகும். பேரலாக உங்களுக்கு டைமரும் ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ டைமர் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு டைமர் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார் வந்து ஆஃப் ஆகிட்டு டெல்டா வந்து ஆன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது எப்போ ஆஃப் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் புஷ் பட்டன் எப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த டைமில் தான் டெல்டா வந்து நமக்கு ஆஃப் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம இப்போ கம்பைல் பண்ணிவிட்டு சிமுலேஷனில் செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சிமுலேஷனில் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹெச்எம்ஐயில் ஒரு டிசைன் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பட்டனோ ஒரு லேம்போ வச்சு நம்ம போட்டுக்கலாம். இது வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த சுவிட்ச் வந்து நம்ம X0 அப்படின்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிட் சுவிட்சாக எடுத்துக்கிறேன். X0ங்கிற இன்புட் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து மொமெண்ட்ரி தான். புஷ் பட்டனை தானே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மொமெண்ட்ரியாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? டெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். போல்டில் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸ்டைல் எதுவும் நான் ஷேப் எதுவும் மாற்றலை, இப்படியே இருக்கட்டும். சும்மா ஜஸ்ட் ஒரு பேசிக் டிசைனிங் தான் இல்லைங்களா? ஸோ அதனால் நான் இப்படி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஸ்டாப் புஷ் பட்டனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம X1 வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ இதுவும் நமக்கு மொமெண்ட்ரி தான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு டெக்ஸ்ட் வந்து ஸ்டாப்னு மாற்றிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டைல் வந்து நம்ம வேணால் கலர் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆஃப் பட்டனுக்கு வந்து ரெட் கலரும் ஆன் பட்டனுக்கு வந்து க்ரீன் கலரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டாப்க்கு வந்து ரெட் கலர் இருக்குது. ஸ்டார்ட்க்கு வந்து நம்ம க்ரீன் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு இப்போ 2 பட்டனுமே நம்ம எடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 லேம்ப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிட் லேம்ப் தான். ஏன்னா நம்ம அட்ரஸஸ் தானே யூஸ் பண்ண போகிறோம். Y0 Y1ங்கிற அட்ரஸ் யூஸ் பண்ணி தானே நம்ம அவுட்புட் ஆன் பண்ணி காட்டுறோம். ஸோ அதுக்காக நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம Y0 யூஸ் பண்ணிக்கலாம். Y0 எதுக்கு அப்படின்னா நம்ம ஸ்டார் கனெக்ஷனுக்காக Y0ங்கிற அட்ரஸ் யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு கலர் வந்து ஆஃபில் இருக்கும்போது இதில் இருக்கும். ஆன் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு க்ரீனில் மாறணும். ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் நமக்கு இங்கே. இது வந்து Y0க்கு. நெக்ஸ்ட்டு இதே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்காக அப்படின்னா Y1 யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து டெல்டா கனெக்ஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டெல்டா கனெக்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப் கண்டிஷனுக்கு நமக்கு ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ரெட்டில் தான் இருக்குது டிஃபால்ட்டாகவே. ஓகேங்களா? ஸோ இப்போ எது ஸ்டார் எது டெல்டா அப்படின்ட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்காக வேணால் நம்ம ஒரு நேமிங் வேணால் கொடுத்துடலாங்களா? ஸ்டார்னு கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ நமக்கு பேக்ரவுண்டில் தெரியல. ஓகேங்களா? ஓகேங்களா? ஸ்டார் வந்து Y0. XY கோஆர்டினேட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு டெல்டா அப்படின்னு மாற்றிக்கலாம். நம்ம இங்கேயே வச்சுக்கலாம்.
சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீனில் வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் நமக்கு இப்போ டிசைன் ஒர்க்கு. ஸோ ஹச்எம்ஐயில் இவ்வளோ தான் நமக்கு முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. ஸோ இதே போல் பிஎல்சிலையும் நமக்கு இவ்வளோ தான் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சிமுலேஷனில் போட்டு செக் பண்ணலாம். சிமுலேஷன் ஆன் பண்ணிடலாம். ஓகே, சிமுலேஷனில் இப்போ ஆன் ஆகிடுச்சு. அதே போல் நமக்கு ஹச்எம்ஐலையும் சிமுலேஷன் போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஓகே, நமக்கு ஹச்எம்ஐ சிமுலேஷனுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டுமே ஹச்எம்ஐ ப்ளஸ் பிஎல்சி ரெண்டுமே நம்ம ஸ்க்ரீன் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ரெண்டு சைட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் உங்களுக்கு பிஎல்சி லாஜிக் இருக்குது, ரைட் சைடில் உங்களுக்கு ஹச்எம்ஐ இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ஹச்எம்ஐலே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் புஷ் பட்டனை நான் இப்போ கொடுக்குறேன். ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார் வந்து ஆனில் இருக்குது. ஒரு 7 செகண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நமக்கு ஸ்டார் ஆஃப் ஆகிட்டு டெல்டா வந்து ஆனில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ டெல்டா இது வரையும் ஆனில் இருக்கும் அப்படின்னா நம்ம ஸ்டாப் எப்போ பண்ணுறோமோ அது வரைக்குமே நமக்கு ஆனில் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ஸ்டாப் பட்டன் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டெல்டாவும் ஆஃப் ஆகிடுச்சு, ஸ்டாரும் டோட்டலாக உங்களுக்கு ஆஃப் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளோட இனிஷியல் கண்டிஷனுக்கு வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ இதே போல் நீங்கள் திரும்ப எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அது அப்போ திரும்ப உங்களுக்கு அகைன் நமக்கு ஸ்டார் ஆன் ஆகும். ஸோ 7 செகண்ட்ஸ் அப்புறமேட்டு நமக்கு டெல்டா ஆன் ஆகும் ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டைமரும் இங்கே ரன் ஆகுது. இங்கே செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ 7 செகண்ட்ஸ்க்கு அப்புறமேட்டு நமக்கு இங்கே டெல்டா ஆன் ஆகிட்டு ஸ்டார் வந்து நமக்கு கட் ஆஃப் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளோட லாஜிக். இந்த மாதிரி தான் நீங்கள் பிஎல்சியில் ப்ரோக்ராம் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதே போல் என்னென்ன லாஜிக்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே போல் நம்ம சைடு பை சைடு மற்ற அப்டேட்ஸும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். லைக் என்னென்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, ஸோ கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, ஸோ அந்த கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், கான்ஃபிகர் எப்படி பண்ணுறது பிஎல்சி சைடில், ஸோ இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ஸில் நம்ம செக் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோஸில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா மெயில் ஐடிக்கு நீங்கள் பர்சனலாக மெயில் பண்ணாலும் ஓகே, நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ நிறைய பேருக்கு இதில் டவுட்ஸ் இருக்கலாம். என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த லாஜிக் வந்து இந்த மாதிரி தான் பண்ணணுமா அப்படின்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இண்டிபெண்டன்ஸில் நம்ம பண்ணோம் ப்ரோக்ராம் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ இதை விட உங்களுக்கு சிம்பிளாக பண்ண முடியும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த வேவ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதில் வந்து எந்த ஒரு தப்புமே கிடையாது ஓகேங்களா. ஸோ நமக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதே போல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அதே போல் யூஸ் பண்ணிங்க. பட் லாஜிக் வந்து நமக்கு அவுட்புட்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகணும் ஓகேங்களா. ஸோ அதுதான் நம்மளோட கான்செப்ட். ஆட்டோமேஷன் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் வேணால் பண்ணிக்கலாம், எவ்வளோ அதை எப்படி காம்ப்ளெக்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை எவ்வளோ சின்னதாக நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். பட் அவுட்புட் வந்து நமக்கு சேம் ஓகேங்களா. ஒர்க் ஆகிறதுனா 1னா 1ங்கிற அவுட்புட், 2னா 2ங்கிற அவுட்புட். ஸோ அதுதான் நம்மளோட கான்செப்ட் ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சிம்பிளாக எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா. தேங்க்யூ.